திரு காசி முத்துமாணிக்கம், இடைத்தேர்தல் முடிவை வச்சு பொது தேர்தலை கணிக்க முடியாது, அதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. பெண்ணாகரம் தேர்தல் என்னாச்சு, அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் என்னாச்சு அப்படின்றதா கேட்குறாங்கல்ல. இல்லை அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இந்த இதில் இருக்கிற இந்த 26 ஓட்டு கிடைக்காது. இதோட கூடுதலாக திமுக அதிகமாக ஒன்று வாங்கும். நம்ம நாம் தமிழர் அவர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி, இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குங்கிறது விழுந்த ஓட்டு. அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் கட்சி விட்டுலாம் போயிட்டாங்க, கெட்ட பேர்லாம் இருந்துச்சு, பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்துருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சொன்னாருங்கிறது நான் ஒத்துக்கிறேன். நான் மறுக்கல, இல்லை அது உண்மைதான், எல்லோரும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு விழுந்துச்சுன்னா, நான் சொல்கிறது இதான் கவுண்டர் தான். அங்கே கவுண்டர் ஜாதியில் யார் நிப்பாட்டினால கவுண்டர் முதலியார் சண்டை தொடர்ச்சி அங்கே இருக்கிறனால கவுண்டர் ஓட்டுகள் கிடச்சிச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பிஜேபியிலையும் அண்ணாமலைனா ஆதாரம் தரங்கிறன்னு போய் பேசுனதுனால நீங்கள் சார் நீங்கள் அண்ணாமலை பேசும்போது சொன்னார், பெரியார் பற்றி உள்ளதுக்குள்ள நான் ஆதாரம் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டாக இருந்தார். நான் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்கள் இவர் சொன்ன மாதிரி நீ என்னதான் இருந்தாலும் செல்லூர் ராஜு சொன்னது உண்மை, அவர் கைது பண்ணணும்னு சொன்னது உண்மை. அதுமாதிரி அதிமுகவிலேருந்து நாம் தமிழருக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் உண்மை. என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் கடத்தரில் இருக்கிற கீழே இருக்கிறவனுக்கு இந்த திமுக அதிமுகங்கிறது பரம்பரை சண்டை. திமுகவை தோக்கடிக்கணுங்கிறக்காவது அதிமுகவுக்கான எங்கேயாவது போடணுங்கிறக்கா நாம் தமிழருக்கு போட்டிருப்பான். நாம் தமிழர் கட்சிங்கிற மொத்த ஓட்டு 10,000லேருந்து ஒரு 4,000 5,000 குறைஞ்சிருக்கும். கவுண்டர்கள் ஓட்டுகளும் இந்த ஏடிஎம்கே ஓட்டுகளும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 25 வந்திருக்கும். அது என்னுடைய கணிப்பு. அதுதான் நெருக்கி நானும் ஒரே போட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரைட்டாச்சா? ரெண்டாவது சொல்லி முடிச்சிடறேன். அதே மாதிரி இன்னும் சொல்கிறேன், இப்போ கூட விக்கிரவாண்டி தேர்தல் நடந்துச்சு. விக்கிரவாண்டி தேர்தல் சொன்னீங்க, அதில் என்னதான் இருந்தாலும் கூட பாமகவுக்கு ஒரு 70,000 ஓட்டு விழுந்துச்சு. அது மாதிரி இது ஒரு அங்கீகாரம் இருக்கும் என்றாலும் ஒரு 40,000 நான் எதிர்பார்த்தேன். முதல்ல பேசினேன், ரகசியமாக பேசுனேன். நான் பேசுகிற கூட்டங்களில் பேசுன மாதிரியும் இப்போ அடுத்த சொன்ன மாதிரியும் இந்த திருமாவளவன் சொன்ன மாதிரி ஒரு 30-40 இல்லை. பாமக கூட்டணி ஓட்டு வந்துச்சு. பாமக ஏடிஎம் கூட்டணி இல்ல சார். பாமக இருந்தாலும் பாஜக போச்சு, ஓபிஎஸ் போனாரு, தினகரன் பேசினாரு, இவங்க எல்லாம் சேர்த்து தானே சார் கூட்டணி. நாம் தமிழரோட யாரா ஒருத்தர் சொல்லுங்க, யார் இருக்கா? ஏர்போர்ட் முத்தி ஒரு 4-5 பேர் புதிய தமிழக அது போயிட்டு இருந்தாங்களே. நான் பார்த்தேன், அவர் டிவியில பிரச்சாரம் பண்ணும்போது 4-5 பேருக்கு வேற சொல்லி தானே பேசுறாரு. இவர் சீமான் பேசும்போது சொல்றாரு பெரியாரை எதிர்த்து பேசுறதுக்கு திமுக பேசல, தாபேதிக போன்ற பெரியார் கட்சிகள் தான் பேசினாங்க. நீங்க பாருங்க. இல்ல அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, இப்படி எல்லாம் பேசி சிலருக்கு விளம்பரம் கொடுத்துற விரும்பல. இன்னும் ஒரு படி சொன்னா முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, கட்சிகளுக்கு பதில் சொல்லுங்க, நாடக குழுக்கு எப்படி பதில் சொல்லுங்க. முற்றுகையிட்டது யாரு? திமுகவா? நேற்று வரைக்கும் 10 விழுக்காடு உள்ளதே அவங்க 6 விழுக்காடு கீழே போடுவாங்க. 10,000 வாக்கு கீழே போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 3 மடங்கு வாங்கின பிறகு மோலியார் ஓட்டு வாங்கி செட்டியார் ஓட்டு வாங்கி திமுக பேசுறது பொய். திமுக பொதுக்கூட்ட போடல. யார் முற்றுகையிட்டாங்கன்னு கேக்குறாரு. முதலமைச்சர் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னாரு. நாங்கள் கட்சிகளுக்கு பதில் சொல்லலாம், நாங்கள் மதிக்க தயாரா இல்லை. எங்களுக்கு தலைவர் நாடக குழுக்கு பதில் சொல்ல வெண்ணிலான்ற ஒரு வேட்பாளர் திருமுருகன் காந்தி நிறுத்தி போட்டிட்டாரு. 500 வாக்குகளோ 600 வாக்குகளோ வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் பெரியார் ஆதரவுக்கு கிடைச்ச ஓட்டாங்க. இங்க திருமுருகன் காந்தி பெரியார் எதிர்த்து அதுக்காக கேட்டார்ல, பெரியார் ஆதரவுக்காக அல்லது பெரியார் எதிர்த்தவர்களுக்கு ஓட்டு என்ன? அப்ப திருமுருகன் காந்தி தனியா நிக்க வேண்டிய தேவை என்ன? பெரியார் பத்தி பேசும்போது திமுக சொல்லுங்க தப்பு. ராஜா அழகா தெளிவா சொன்னாரு, அப்பவே சொன்னாரு. காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதுக்கு கூட
ஒருவர் வந்து ஒரு தன்னுடைய மனைவியை படைக்க வேண்டும், குழந்தையை வந்து விருந்து வைக்க வேண்டும் என்று பெரிய பிராணம் சொன்னால் அந்த காட்டு பிராண்டி உனக்கு வேண்டாம் கோபத்துல சரி சரி இல்ல விவாதம் நான் சரி இணையத்தை போறேன் இல்ல சார் இல்ல விவாதம் இல்ல திரும்ப நீங்க ஒரு நிமிஷம் திரும்ப இந்த விவாதத்தை பெரியார் சொன்னாரா இல்லையான்னு கட்டமைச்ச இடத்துக்கு கொண்டு போறீங்க. அங்க தொடர இங்க நீ கிடைச்சிருக்க முடிவுல இருந்து நான் கேள்வி எழுப்புறேன், அதுக்கு விடை சொல்லுங்க. டெல்லி தேர்தலை பத்தி பார்த்தோம்னா ஹாட்ரிக் வெற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஹாட்ரிக் 0 அப்படின்னா காங்கிரஸ் டெல்லியில சுத்தமா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலையா? இது என்ன மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுக்கும்? இந்தியா கூட்டணியை கட்டமைக்க போறோம், அடுத்த தேர்தல்களை சந்திக்க போறோன்றப்போ தொடர்ந்து 0 வாங்குறது எப்படி பாக்குறது? இல்ல நீங்க அது வந்து நாங்க வந்து அத ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஏன் அப்படின்னா 2013ஆம் ஆண்டே வந்து உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து விட்டது. ஆம் ஆத்மி கட்சிக்கு நாங்க வெளியில இருந்து 8 தொகுதிகள் ஆதரவு கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல் முறையாக நாங்க வந்து அவர் வந்து அமர்த்தணும் முதலமைச்சராக. நாங்க ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சோம்னா, டெல்லியில ஒரு மதசார்பற்ற கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு சமூக நீதி ஆதரிக்கின்ற கட்சி வரணும் என்பதற்காக தான் நாங்க அன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். இத்தனைக்கும் எங்களை அழிப்பதற்காக உருவான இயக்கம் தான் ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம். ஆனா காலப்போக்குல என்னாச்சுன்னா, ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசினுடைய வாக்கு வங்கியை விழுங்கி விட்டது. அதனால உங்களுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சின்றது காங்கிரஸுடைய ஜெராக்ஸ் காப்பி. காங்கிரஸ் ஜெராக்ஸ் காப்பி தான் ஆம் ஆத்மியாக டெல்லியில செயல்பட்டு இருக்கிறது. அதனால எங்களுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி முழுமையாக ஆம் ஆத்மி கபலீகரம் செய்து விட்டது. ஆனா எங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவுக்கு 2013 நாங்க வந்து பாஜக வந்து விடக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க ஆம் ஆத்மியை வந்து முதல் முறையாக அமர வச்சோம். அதே மாதிரி 2015லயும் 2020லயும் பெரும்பான்மை வெற்றி பெற்றாங்க ஆம் ஆத்மி கட்சி. இந்த முறை வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கு ஆம் ஆத்மி கட்சியை வழிவகுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு எப்படி? ஏன்னா 27 ஆண்டுகள் அதுதான் ரொம்ப சிம்பிள். நீங்க இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க பலமாக இருக்கிறது. காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சி, பீகார்ல ஆர்ஜேடி, உத்தரப்பிரதேசல சமாஜ்வாதி கட்சி, ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, மகாராஷ்டிரால உங்களுக்கு வந்து தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, தமிழ்நாட்டுல திமுக, எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸோடு வலுவான கூட்டணியில் இருக்கிற சமயத்துல எங்களுக்கு கொடைச்சல் கொடுத்து 2 கட்சி தான். ஒன்னு திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி தான் முதல்ல இருந்து. அப்போ ஆம் ஆத்மி வந்து இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முதல்ல இருந்தே தயக்கத்தை காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பல முறை ஆம் ஆத்மி அலுவலகத்துக்கு படியேறி நடந்து போய் இங்க வரணும், வந்தாதான் நம்ம பாஜக வீழ்த்த முடியுன்ற ஒரு முதிர்ச்சியான அரசியல், எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முதிர்ச்சியான அரசியலை முன்னெடுத்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம தடுத்து வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்களோ, அந்த முதிர்ச்சியை இந்தியா முழுக்க பரவலாக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனிப்பட்ட முறையில பல முறை கடிதம் எழுதினார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அதை கொஞ்சம் அதை மதிக்கவே இல்லை. நாங்க இல்ல ஓவர் கான்பிடென்ட் எங்களுக்கு சார், எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும் சார். எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஸ்டேக் இல்ல, எங்களுக்கு பீகார்ல ஸ்டேக் இல்ல, எங்களுக்கு உத்தரப்பிரதேசல ஸ்டேக் இல்ல, அதே மாதிரி டெல்லியிலும் ஸ்டேக் இல்ல. நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோம். ஆனா ஆம் ஆத்மி கட்சி ஓவர் கான்பிடென்ட்டாக வந்து தேர்தலில் போட்டிட்டு தான் இந்த பின்னடைவுக்கு காரணம் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா களம் முன்னாடி மாதிரி இல்ல. 2020க்கு பிறகு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பாஜக அங்க பல விதமான கலவரத்தை செஞ்சிருக்காங்க. ஜாமியா மில்லியா பல்கலைக்கழக கலவரமா இருக்கட்டும், ஜேஎன்யூ நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஏவி பிரச்சனையா இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஒரு போலரைஸ்டு ஸ்டேட்டாக டெல்லி மாறி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து ஆம் ஆத்மி போன்ற ஒரு சோகால்டு மதசார்பற்ற கட்சி நீங்க காங்கிரஸோட இணைந்து கூட்டணி போட்டு ஒரு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தேர்தல் சந்திப்பதுதான் சரியான வியூகமாக இருக்க முடியும். ஆனா ஆம் ஆத்மி கட்சி அதுக்குள்ள வரவே இல்லை. இந்த பாக்ஸுக்குள்ள வராமல நாங்க தனியா நிப்போம், நாங்க தனியா சாதிச்சிருவோம்னு ஒரு தான் தோன்றித்தனமா சார் பிஜேபி தோக்கடிச்சாங்க 2 எலெக்ஷன்ல, 13க்கு அப்புறம் 2 எலெக்ஷன்ல. 2020க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, 2020க்கு பிறகு சூழ்நிலை வேறன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா பாஜக முன்னாடி மாதிரி டெல்லியில இல்ல, ஒரு கம்ப்ளீட் போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்குது. அப்போ டெல்லியில உள்ள ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்துடைய வாக்கு வங்கி யாருக்கு இந்த முறை போகணும், ஒரே கூட்டணிக்கு விடணும்ன்ற ஒரு வியூகம், ஒரு புரிதல் எங்களுக்கு இருந்தது. தமிழ்நாட்டுல எப்படி ஒரு புரிதல் தெளிவாக இருக்கிறதோ அந்த மாதிரி புரிதல் எங்களுக்கு இருந்தது. அந்த புரிதல் ஆம் ஆத்மிக்கு இல்லாம போயிருச்சு. எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்னைக்கு பாஜக கம்ஃபர்டபுளா ஜம்முன்னு உட்கார்றதுக்கு ஆம் ஆத்மி வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சந்தேகம் வருது. ஏன்னா